Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செமி கிரேவி மாதிரி பண்ணி காமிக்க போறேன். சோ பிரஷர் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமா கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் மாறினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினாதான் உங்க கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம இப்ப 2 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சீக்கிரமா வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்க 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். நான் சொல்லியிருக்கிற அளவு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ மட்டன் சாப்ஸ்க்கு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தூளை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. மட்டன் சாப்ஸ நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதை இப்ப இதுல சேர்த்துக்கிறோம். கடையில நீங்க வாங்குற இடத்துலயே மட்டன் சாப்ஸ் மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா கட் பண்ணி தருவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தா அந்த மட்டன் நல்லா சாஃப்டா இருக்கும். சைட்ல நம்ம இப்ப மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கசகசா ஆப்ஷனல் தான். நீங்க அதுக்கு பதிலா 4ல இருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணியில 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுல சேர்த்து நான் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமா 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். நான் இங்க திக்கான கிரேவியா செய்யறதுனால எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். நீங்க குழம்பு மாதிரி செய்யணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டதுனால உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஏன்னா இதுல எலும்பு இருக்கிறதுனால நல்லா வேகணும். கரெக்டா 20 மினிட்ஸ் நான் வேக வச்சேன். பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தகதகன்னு நமக்கு சூப்பரான கிரீமியான மட்டன் சாப்ஸ் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் கூட வச்சு சாப்பிடலாம். சாதத்துல போட்டு சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சில கிடைச்சிரும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவும் செய்யற மட்டன் கிரேவி மாதிரி இல்லாம இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நல்லா சூப்பரா வெந்திருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.